பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12:49 இயேசு சொல்லுகிறார். இங்கு இயேசு தன்னுடைய பரமேறுதலுக்கு பின் பெந்தேகோஸ்தே நாளில் சீஷர்கள் மேல் வந்தமர்ந்த பரிசுத்த அக்கினியை குறிப்பிடுகிறார். பெந்தேகோஸ்தே நாளில் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாக்கி அந்த அறையை நிரப்பிட்டு அங்கிருந்த 120 சீஷர்களையும் நிரப்பிட்டு அந்த காற்றுதான் ஆவியில் உயிர் பெற செய்யும் தேவனின் சுவாச காற்று, விண்ணக காற்று, ஜலத்தின் மேல் அசைவாடிய பரிசுத்த ஆவி. பெந்தேகோஸ்தே அனுபவம் தான் யோவான் ஸ்நானன் குறிப்பிட்ட இயேசுவால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் இயேசு கொடுக்கும் ஞானஸ்நானம். தேவ பிள்ளைகளாக மறுபடியும் பிறக்கும் அனுபவம். அப்படி மறுபடியும் பிறக்காதவர்கள் பரலோகம் செல்ல முடியாது என்று இயேசு கூறினார். இயேசு பூமிக்கு கொண்டு வந்த அந்த அக்கினி இன்று பலிபீடத்தில் அர்ப்பணிக்கும் அனைத்தையும் அங்கீகரிக்கும், சுட்டெரிக்கும், சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும். அது நம் மனதில் உள்ள உலகத்தின் அசுத்தங்களாகிய குப்பைகளை சுட்டெரிக்கும் அக்கினி, பாவத்தின் கட்டுகளை உடைத்து நிர்மூலமாக்கும் அக்கினி, சாப கட்டுகளையும் சூனியங்களையும் வன்கண்களையும் பொறாமைகளையும் நொறுக்கி போடும் அக்கினி, வைராக்கியம், கசப்பு மற்றும் பெருமைகளை துடைத்து மாற்றும் அக்கினி, சுயத்தை முற்றிலும் சாம்பலாக்கும் அக்கினி, நம்மை புடமிட்டு சுத்திகரிக்கும் அக்கினி, கிறிஸ்துவின் சாயலில் நம்மை உருவாக்கும் அக்கினி, எதிரியின் அரண்களை நிர்மூலமாக்கும் அக்கினி, சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கும் அக்கினி, தடைகளை முறியடிக்கும் அக்கினி, வானத்திலும் பூமியிலும் அதிசயத்தை காண்பிக்கும் அக்கினி, துன்மார்க்கனுக்கு நீதியை சரி கட்டும் அக்கினி, ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் அக்கினி, பட்டி பரவும் எழுப்புதல் அக்கினி, தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும் அக்கினி, நம்மை உலகத்திற்கு நிரூபிக்கும் அக்கினி. இயேசு பூமியில் அந்த அக்கினியை போட்டார். அது இன்றே நமக்குள் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனின் அனலூட்டும் மூச்சு காற்று நம்மை வீசினால் போதும், அது பற்றி எறியும். எனவே பிரியமானவர்களே, இன்று நம் இருதயத்தின் வாஞ்சையும் நம் ஜெபமும் அந்த அக்கினி நம்மில் பற்றி எறிய வேண்டும் என்பதாக இருக்கட்டும். அந்த பரிசுத்த காற்று, அனல் காற்று, பரலோக காற்று, தேவனின் மூச்சு காற்று நம்மேல் வீசி நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும். அவர் தமது ஆவியை நம்மில் ஊதினால் உலர்ந்த நம் எலும்புகள் உயிர் பெறும். சேனையாய் அவருக்கென்று எழுந்து நிற்போம். எனவே வேண்டாத சுயம் சார்ந்த எண்ணங்களையும் சுயம் சார்ந்த கிரியைகளையும் மாமிச கிரியைகளையும் பலிபீடத்தில் சந்து சந்தாக வெட்டி வைப்போம். பரலோக அக்கினி பட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மாற்றட்டும். ஆமென்.